ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்து கொடுத்துறேன். என்ன அப்படின்னா ரீசெண்டா நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் அப்படின்றது போட்டுக்கிட்டே இருக்கோம். நேத்து கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாப் சிந்து பேங்க்ல இருந்து பேங்க் ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை வாய்ப்புகள் நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பிரைவேட் ஜாப்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. அதனால இப்போ ரீசெண்டா ஒரு 4 to 5 டேஸா நிறைய பிரைவேட் ஜாப்ஸும் போறோம். நேத்து கூட வந்து HCL வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வேலைகள் வந்து போட்டிருந்தோம். அதே மாதிரிக்கே கூட்டுறவு பயிற்சி பட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதோட டீட்டெயில் இது படிச்சா உண்மையிலே வேலை கிடைக்குமா கிடைக்காதா, இதோட ஒர்த் வந்து என்ன அப்படின்ற லெவலுக்கு நம்ம வந்து போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்ல ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வேலைகள், அதுக்கப்புறம் 38 மாவட்டத்திலுமே வந்து விஏஓட அசிஸ்டன்ட் தரக்கூடிய வேலைகள்ட்டு நிறைய அப்டேட் அப்படின்றது நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜோகோவில், HCL அப்படின்ட்டு. இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நம்மளோட சேனலுக்குள்ளே நீங்கள் போங்க மறக்காமல். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ செக்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம லேட்டஸ்ட்டாக போட்ட எல்லா ஜாப்ஸுமே வரும். ஸோ அந்த ஜாப்ஸில் உங்களுக்கு என்ன தேவையோ, நீங்கள் என்ன அப்ளை பண்ண நினைக்கிறீங்களோ, ஸோ அந்த ஜாப்ஸை அந்த வீடியோ டச் பண்ணி பார்த்துருங்க. பார்க்குறது மட்டும் இல்லாமல் எல்லா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையுமே நம்ம மறக்காமல் அந்தந்த வேலைகளுக்கான தனிப்பட்ட லிங்க் வந்து கொடுக்குறோம். ஸோ அந்த லிங்கையுமே டச் பண்ணி அந்தந்த வேலைகளுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. மறக்காமல் மேலே சேனலை சப்ஸ்கிரைபும் வந்து பண்ணிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ணக்கூடிய எல்லா டீல்ஸுமே உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இதெல்லாம் வேணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை விசிட் பண்ணி உள்ளே போய் பார்க்கவும் ஆரம்பிங்க. இன்னைக்கு பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான வேலை தான், அதையும் பார்க்கலாம். வணக்கம் தலைவா, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கம் இருக்கு பாத்தீங்களா, எஸ், அங்க இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாக் ஆபீசரு, டிஸ்ட்ரிக்ட் ஆபீசரு இப்படின்னு சொல்லக்கூடிய வட்டார வள ஆபீசர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை வாய்ப்புகளுக்கு எந்த விதமான எழுத்து தேர்வும் இல்லாம நேரடியா நேர்காணல் வச்சு வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்யறாங்க. இதுக்கான ஜாப் லொகேஷன் நம்ம தமிழ்நாடு தான். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில மாவட்டங்கள் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கு. இந்த வேலை வாய்ப்புகளுக்கு தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்தாலுமே, எந்த மாவட்டமா இருந்தாலுமே ஆண்கள் பெண்கள் எல்லா பேருமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் உங்களுக்கு பின் பண்ணியிருக்கேன். ஸோ டச் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலைகள் எல்லாத்துக்குமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட்டோட லிங்க். ஸோ அந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன், டேரக்டாக வெப்சைட்குள்ளே வரும். உங்களுக்கு வந்தீங்கனாலே இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், பிளாக், ஒரு தாலுக்கா வாரியா இந்த மாதிரி ஒரு லொகேஷன்ஸ்ல தான் வேலைகளுக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த வேலைகளுக்கு நீங்க அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி அப்படின்றத சொல்லிடுறேன். 29 ஜூன் அது வரைக்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆக்சுவலா டேட் வந்து நீங்க 18 தான் ஆகுது. இந்த வேலைகளை இன்கேஸ் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபர்ஸ்ட் ஜாப் லொகேஷன் அப்படின்றது செங்கல்பட்டு மாவட்டமா வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைகளுக்கு செங்கல்பட்டு மாவட்டமா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த மாவட்டமா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. வேரியஸான பதவிகள் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரிக்குமே சொல்லியிருக்காங்க. இந்த வேலைகளுக்கு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கிடைக்க வேண்டிய மெயினான ஸ்கில்ஸ் வந்து என்னென்ன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் ஸ்கில், அது வந்து தமிழ் தான், ஓகேங்களா, இங்கிலீஷ்லாம் எதுவும் கிடையாது. தமிழில் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும், பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும், அதே மாதிரிக்கே ஒரு லீடர்ஷிப்கான கோஆர்டினேஷன் ஸ்கில் வந்து இருக்கணும். ரூரல் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, நமக்கே தெரியும், இந்த ஊரக ஊராட்சி துறை சார்ந்த நிறைய ஸ்கீம்ஸ் அப்படின்றது கவர்மெண்ட்ல வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து எப்படி சொல்லனா ஒரு வாட்டரோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதை வேணா இருக்கலாம், சுகாதாரத்துறை இதை மாதிரி இருக்கலாம், அதை பற்றின ஸ்கீம்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே தான் வேலை பார்ப்பாங்க நிறைய பேர். ஸோ அவங்க எல்லா பேருமே கோஆர்டினேஷன் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸும் இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். கிட்டத்தட்ட வந்து அந்த 3 கேட்டகரிஸ் ஆஃப் ஒர்க்குமே இப்படி தான் இருக்கும். ஓகே, இந்த வேலைகளில் சேலரி ஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து ஸ்டேட் ரெஸ்கியூ பர்சன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 25,000, டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்சஸ் பர்சன்ஸை பொறுத்த வரைக்கும் 18,000 அண்ட் பிளாக் ரிசோர்சஸ் பர்சனை பொறுத்த வரைக்கும் 10,500 அப்ராக்சிமேட்லி இந்த வேலைகளில் இந்த சம்பளம் அப்படின்றது உங்களுக்கு தரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணியிருந்தேன்னா ஏஜ் லிமிட்டையுமே நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ மினிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றது தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து ஆகுது. ஸ்டேட் ரிசோர்ஸ் பர்சனை பொறுத்த வரைக்கும் 30 வயசுல இருந்து 45 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்களும், டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் பர்சனை பொறுத்த வரைக்கும் 30 வயசுல இருந்து 45 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்களும், பிளாக் ரிசோர்ஸ் பர்சன்ஸை பொறுத்த வரைக்கும் 25 வயசுல இருந்து 45 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் பாய்ஸ்ன்ட்டு யார் வேணாலுமே இந்த ஜாபுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. மெயினா அப்ளிகேஷன் ஃபீஸ், ஏன்னா அது ஒரு நல்ல வேலை தான், இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் ஏதாச்சும் இருக்கா ப்ரோ அப்படிங்கிறீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து இந்த வேலைகளுக்கு எந்த விதமான ஃபீஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சார்ஜஸ் வந்து பண்ணவே இல்லை. இதுக்கு வந்து ஃபீஸஸ் வந்து கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு.
இருக்கு. ஸோ செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாணிக்கே எழுத்து தேர்வு அப்படின்லாம் எதுவும் கிடையவே கிடையாதுங்க. அப்ளை பண்ண போறீங்க. நேரடியா ஒரு நேர்காணல் இன்டர்வியூ அப்படின்றது நடக்கும். நேர்முக இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூல நீங்க எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்களோ அத பொறுத்தும் உங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ வச்சும் இந்த வேலைகளுக்கு ஆட்கள தேர்வு செய்றாங்க. ஓகே, அந்த இன்டர்வியூல என்ன மாரி கேள்விகள்லாம் கேட்கப்படலாம் அப்படின்னா, மெயினா வந்து ரூரல் இன்டர்ன்ஷிப் சார்ந்து இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் கேள்விகள், விமன் எம்பவர்மென்ட் ஸ்கீம்ஸ்ல இருக்கக்கூடிய கேள்விகள், அதே மாணிக்கு கவர்ன்மென்ட் வெல்ஃபேர்ல வந்து இன்னாக்டிவ்ஸா என்னென்ன வந்து இப்ப வந்து போய்க்கிட்டு வந்து இருக்கு. அதுக்கப்புறம் சுய உதவி குழு திட்டம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அது சம்மந்தமா என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் வந்து போய்க்கிட்டு இருக்கு. இது எல்லாமே கிராமம், கிராமப்புற சார்ந்தும், பஞ்சாயத்து, ஊராட்சி இத சார்ந்து இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜாப் தான். இந்த ஜாப் அப்படின்றது சிட்டிலயே நமக்கு வந்து மேக்ஸிமம் பார்க்குற மாரி இருக்காது. எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்டா இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய ஊராட்சியோ, இல்ல பஞ்சாயத்தோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா கிராமம், வில்லேஜ் இருக்கும்ல, இங்க இத சார்ந்து தான் உங்களுக்கான வேலைகள் வந்து இருக்கும். பட் ஆனா ஆஃபீஸ் அப்படின்னு சிட்டிக்குள்ள இருந்தாலும் நம்ம பார்க்கக்கூடிய வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் தான் வந்து இருக்கு அப்படின்ற மாரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினா இதுக்காக தான் எடுக்கிறோம். ஸோ அதனால வந்து இத சார்ந்து நீங்க வந்து உங்களோட நாலேட்ஜ இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி பேசிக்கா நீங்க வந்து வளர்த்துக்கோங்க அப்படின்ற மாரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாணிக்கே இந்த 3 பதவி இருக்கு. ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி வாரியம். இதுல வந்து என்னென்ன மாரி வேலைகள் உங்களுக்கு வந்து இருக்கு. இப்போ வந்து ஸ்டேட்ல நீங்க வேலை பார்க்குறீங்க. அதாவது ஸ்டேட் இதுக்கு நீங்க வேலை பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன ரெஸ்பான்சிபிலிட்டீஸ். அதே மாணிக்கு டிஸ்ட்ரிக்ட்ஸ் வைஸ் நீங்க வந்து வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, அதுல வந்து உங்களுக்கு வந்து மானிட்டர் பண்றது, டிஸ்ட்ரிக்ட்ஸ் லெவல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்க வந்து பண்றது. அதே மாணிக்கே வந்து பிளாக் வைஸ்னா உங்களுக்கு வந்து நீங்க கொஞ்சம் உள்ள போய் இறங்கி நீங்க வந்து பார்க்கக்கூடிய ஃபீல்டு லெவல் வேலைகள்லாம் நீங்க பார்க்குற மாரி இருக்கும் அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ இது எல்லாமே நல்ல வேலைகள் தான். அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஆஃப்லைன்ல விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளை பண்ணும்போது உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட், ஆதார், ஜாதி சான்றிதழ், நேட்டிவ் இருப்பிடச் சான்றிதழ், அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தா வச்சுக்கலாம், இல்லன்னா தேவை கிடையாது. அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து ரேஷன் கார்டு ஜெராக்ஸ், எம்ப்ளாய்மென்ட்ல நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, இருந்துச்சுன்னா அதையும் நீங்க வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 10th அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு 3 ஃபோட்டோ இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா, நீங்க தாராளமா அந்த ஜாபுக்கு வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்க வந்து செங்கல்பட்டு மாவட்டமா சார்ந்து இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு கூடுதலான முன்னுரிமை இருக்கும். வேற தமிழ்நாட்டிலேருந்து நீங்க எங்க அப்ளை பண்ணாலும் உங்களுக்கான ஜாப் லொகேஷன் அப்படின்றது செங்கல்பட்டு மாவட்டம் தான். ஸோ இப்போ மாவட்டமா வந்து டிஎன்எஸ்ஆர்எல்எம்ல இது வந்து விட்டுருக்காங்க. இனி அடுத்தடுத்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே கண்டிப்பா விடுவாங்க. ஸோ உங்க டிஸ்ட்ரிக்டும் கண்டிப்பா விடும்போது நான் அப்டேட்டும் வந்து பண்றேன். பட் இந்த வேலைகள் ஆல் ஓவர் தமிழ்நாடு யார் வேணா விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகே. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அனுப்பக்கூடிய போஸ்டல் அட்ரஸ் வந்து இதுதான். ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட நீங்க வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஆப்பரேஷன் மேனேஜ்மென்ட் போட்டு செங்கல்பட்டு மாவட்டத்தோட கலெக்டர் ஆஃபீஸ் அட்ரஸ் தான் வந்து இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து எக்ஸாக்ட்டா அனுப்பணும். ஸோ இதுல இருக்கக்கூடிய பின்கோட் எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்துட்டு நீங்க வந்து அனுப்பிக்கலாம். ஓகே. ஸோ கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோமே, இந்த இடத்துலயே உங்களுக்கு அஃபிஷியல் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் டேபிள் அப்படின்ற மாரி நான் குடுத்துறேன். ஜூன் 29 தான் கடைசி தேதி. இன்னும் வந்து ஒரு 11 நாள் வந்து டைம் வந்து இருக்கு. அதுக்குள்ள நீங்க அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. இந்த கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பட்டன வந்து டச் பண்ணீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் பேஜ் வரும். அதுலயுமே அகைன் கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் வரும். இத நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா, யுவர் லிங்க் இஸ் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 15, 14 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுற இதே இடத்திலே வந்து உங்களுக்கு திரும்பவுமே கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் வந்து தெரியும். ஸோ இப்போ எனக்கு வந்து இது வந்து முடிய போகுது. ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, இங்கேயே வந்து நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நான் லைட்டா மேல வந்து ஸ்க்ரோல் பண்றேன். கிளிக்கர் தெரியுதா? எஸ், நான் இப்போ இத டச் பண்ணேன்னா, இப்போ எனக்கு கூகுள் டிரைவ் மூலியமாவே இதுக்கான அஃபிஷியல் அட்ரஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வரும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. நம்ம என்ன விண்ணப்பிக்கணும், இந்த வேலை வாய்ப்புகள் நம்ம இப்போ இங்கிலீஷ்ல பார்த்தோம். அது அப்படியே தமிழ்ல வந்து போட்டிருப்பாங்க. அவ்வளோதான் விஷயங்கள். வேற எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ இது எல்லாத்தையும் தான் நீங்க வந்து ஃபில் பண்ணி நீங்க வந்து அனுப்புற மாரி இருக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ சேலரி குடுக்க போறோம் எல்லாமே இருக்கு. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவும் தனியா இருக்கா ப்ரோ? இதுல வந்து வெறும் நோட்டீஸ் தான் வந்து போட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மா நமக்கு எதுவும் இல்லையே அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இதுக்கு நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றதுல என்ன நீங்க அனுப்பணும் அப்படின்னா, மெயினா வந்து உங்களோட பயோ டேட்டா ஓகேங்களா? ஸோ உங்களோட சுய இது இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த பயோ டேட்டா கூட இந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் நான் உங்களுக்கு காமிச்சேன்ல 12th டிகிரி இந்த மாரி விஷயங்கள்லாம் காமிச்சேன்ல, அது எல்லாத்தோட ஜெராக்ஸ் காப்பீஸையுமே நீங்க வந்து அட்டாச் பண்ணி உங்க பயோ டேட்டாவையும் எடுத்துட்டு, ஸோ நம்ம காமிச்ச அந்த செங்கல்பட்டு மாவட்டத்தோட இப்போ கூட நான் ஸ்க்ரீன்ல அகைன் வந்து காமிக்கிறேன். எஸ், இந்த ஒரு அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து அனுப்பியிருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில். ஓகே. இது சார்ந்து உங்களுக்கு வேற டவுட் இருக்குன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. மெயினா அந்த வேலைகள் வந்து 24 மாசம். ஸோ அப்படின்னா 2 வருஷம் வந்து டைமிங் பீரியட் டியூரேஷன்ல இந்த வேலைகள் வந்து குடுக்கப்படுறாங்க. இது வந்து ஒரு தற்காலிகமான கவர்ன்மென்ட் ஜாப் தான். பட் அதுக்கப்புறம் இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணப்படுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. பண்ணாம இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்க தேடிட்டு இருக்கீங்க
உங்களுக்கு ஒரு வேலை வேணும் அர்ஜென்ட்டா அப்படின்னா, இது ஒரு நல்ல ஜாப் தான். சேலரியுமே பேசிக்கா தரப்படுது. இதுல நெறைய கான்டெக்ட்ஸ் அப்படின்றது நெறைய உங்களுக்கு கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேருமே அப்ளை பண்ணுங்க. டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஸோ இதே மாணிக்கே அடுத்தடுத்த சூப்பரான செம்மையான வீடியோல வந்து பார்க்குறேன்.